Hi friends, today's special mutton stewed. நம்ம மட்டன் ஸ்டீவ்ட் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்க மாட்டோம். இந்த ரெசிபி தான் வந்து உங்களுக்கு ஒரு புது ரெசிபியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக நம்ம சிக்கனில் தான் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சு நம்ம மட்டனில் ட்ரை பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்தது. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்க. மட்டன் இறைச்சி எடுத்துக்குவோம். அந்த இறைச்சியை வந்து நான் பாயில் பண்ணிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஜிஞ்சர் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. அந்த உருளைக்கிழங்கு வந்து ஸ்லைஸாக வெட்டிக்கங்க. பெல் பெப்பர் ஒன்று எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 4 எடுத்து நல்லா கொந்திருங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வானவில் எடுத்துக்குவோம். அந்த வானவிலில் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கோ, தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு. பட்டை எடுத்துக்கலாம். பட்டை போட்டுக்கலாம். அதில் பட்டை நல்லா வடிக்கிட்டோம். வடித்த பிற்பாடு நம்ம ஜிஞ்சரையும் கார்லிக்கும் இல்லை ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கலாம். பூண்டு நல்லா நிறம் மாதிரி வாசமாகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அனல் லைட்டாக வச்சு தாளிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்குவோம். அதையும் நல்லா போட்டுக்கிண்டுவோம். உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக நிறம் மாறின பிற்பாடு மட்டன் ஆட் பண்ணிக்குவோம். பாயில் பண்ண மட்டனை தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம். மட்டன் ஏற்கனவே நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக நான் மட்டன் பாயில் பண்ண தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஒரு 50 மினிட்ஸ் மூடி வைப்போம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. ஸோ கிண்டி விடலாம், ஸ்டஃப் பண்ணி விடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும். உருளைக்கிழங்கு வந்துருச்சுன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உருளைக்கிழங்கோட பதம் தெரியும் உங்களுக்கு வந்து குக் ஆயிடுச்சா இல்லைன்னு. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்துருச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஒய்ஸ்டர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஆட்டிறைச்சி கூட இருந்துச்சுனாக்கா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். லைட் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் கிண்டி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சிகம் வந்து சட்டுன்னு வந்துடும். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு சிக்கன் ஸ்டாக்லாம் சாப்பிட மாட்டிங்கனாக்கா இது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், ஆப்ஷனல் தான். உப்பு தேவையான அளவு டேஸ்ட்க்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் மூடிப்போம், 1 மினிட். இப்போ நம்மளோட மட்டன் ஸ்டீவ்ட் ஓரளவு எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. கடைசியாக நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ இதில் கலந்து விடுவோம். ஸோ நல்லா நீங்கள் கிண்டுறப்ப அந்த சாஸ் வந்து நல்லா திக்காயிரும். திக்காக நல்லா ஷைனிங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் ஒரு தட்டில். இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸோட சாப்பிட்லாம், இல்லை சைனீஸ் ஃபுட் சம்திங் குக் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்லாம். இந்தியன் ஃபுட்டு கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all. Love you all. Take care. Bye bye. Enjoy the food.